பேச போகிறேன்னா, இப்போ நம்மள நிறைய பேர் வந்து யூடியூப்ஸ் வந்து வீடியோஸ் அப்லோட் பண்ணும்போது ஒவ்வொரு தடவையும் இந்த டைட்டில், டிஸ்கிரிப்ஷன், இந்த டேக்லாம் ஃபில் பண்ணிக்கிட்டே இருப்பான். அது எப்படி ஒவ்வொரு தடவையும் ஃபில் பண்ணாமல் டிஃபால்ட்டாக ஒரு டிஸ்கிரிப்ஷன் வச்சுக்கிட்டு அந்த டிஸ்கிரிப்ஷனில் எந்த வீடியோ அப்லோட் பண்ணாலும் அந்த டிஸ்கிரிப்ஷன் வந்து ஆட்டோமேட்டிக்காக அப்லோட் பண்ண மாதிரி எப்படி செட் பண்ணுறது அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஜஸ்ட் உங்கள் பிசிஆர் மொபைலில் போய்ட்டு உங்களோட யூடியூப் சேனல் இருக்க சேனல் வந்து லாகின் பண்ணிக்கோங்க. யூடியூப்பில் போய்க்கோங்க. ஜஸ்ட் அதோட அந்த லோகோ பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு இந்த இடத்துல யூடியூப் ஸ்டுடியோன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷனுக்குள்ளே போய்க்கோங்க. போயிட்டு அப்படியே இந்த லெஃப்ட் சைடில் நிறைய ஆப்ஷன் வரும். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா செட்டிங்ஸ்னு ஒரு ஆப்ஷன் வரும். அந்த ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. செட்டிங்ஸ்ன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு இந்த இடத்துல சேனல்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அது கீழே பார்த்தீங்கன்னா அப்லோடு டிஃபால்ட்டுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷனை கொடுத்துட்டு இந்த இதில் இந்த இருக்க டைட்டில் அண்ட் டிஸ்கிரிப்ஷன். இப்போ நான் பார்த்தீங்கன்னா டைட்டிலில் நம்மளோட சேனல் பேர் டெவலப் பண்ணின்ற கொடுத்துருக்கேன். இப்போ நான் எந்த வீடியோ அப்லோட் பண்ணாலும் டெவலப் பண்ணின்ற டைட்டில் வந்துடும். நான் அடுத்து வந்து டைட்டில் சேஞ்ச் பண்ணிக்கலாம். அதே மாதிரி டிஸ்கிரிப்ஷன் இருக்குது பாருங்கள். இந்த டிஸ்கிரிப்ஷன் வந்து நீங்கள் வந்து டிஃபால்ட்டான டிஸ்கிரிப்ஷன் கொடுங்க. இந்த இடத்துல போய் உங்களுக்கு எந்த டிஸ்கிரிப்ஷன் வேணுமோ அந்த டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுங்க. கொடுத்துட்டு இந்த டேக்கில் வந்து எந்த டேக் வேணும் இதை கொடுத்துட்டு இங்கே சேவ்னு கொடுத்துட்டேன்னா நீங்கள் அடுத்து எந்த வீடியோ வந்து உங்கள் இதில் வந்து அப்லோட் பண்ணாலும் இந்த இதெல்லாம் பார்த்தீங்கன்னா டிஃபால்ட்டாக வந்துடும். இந்த டைட்டில், டிஸ்கிரிப்ஷன், டேக் வந்து டிஃபால்ட்டாக வந்துடும். அதுக்கப்புறம் நீங்கள் எடிட் பண்ணிக்கலாம். புரியுதுங்களா? உங்களுக்கு வந்து ஒவ்வொருத்தரையும் டிஸ்கிரிப்ஷன் எழுதணும்னு தேவையில்லை. இது யாருக்கெல்லாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பார்த்தீங்கன்னா, டிஸ்கிரிப்ஷன் வந்து சேம் டிஸ்கிரிப்ஷன் தான் வச்சுப்பாங்க. ஒவ்வொருத்தரையும் எழுதி இருக்க மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் இந்த மாதிரி செட் பண்ணி வச்சிட்டிங்கன்னா நீங்கள் அடுத்து எப்போ வீடியோஸ் அப்லோட் பண்ணாலும் இந்த டைட்டில், அந்த டிஸ்கிரிப்ஷன், இந்த டேக் வந்து அப்படியே இருக்கும். நீங்கள் இது பண்ணிக்கிட்டே இருக்கலாம். இதை கொடுத்துட்டு இந்த இடத்துல சேவ்ன்ற ஆப்ஷன் இருக்குது. அந்த சேவ்ன்ற கொடுத்துட்டிங்கன்னா இந்த டைட்டில், டிஸ்கிரிப்ஷன் வந்து அப்லோட் ஆகும். நீங்கள் அடுத்து எப்போ வீடியோ போட்டாலும் இது வந்து ரேண்டமாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு யூடியூப் சேனலில் உங்கள் இதில் வந்து க்ரோ பண்ணணுச்சுன்னா கண்டிப்பாக என்னை ஃபாலோ பண்ணுங்கள். உங்களுக்கு யூடியூப் சேனலில் க்ரோ பண்ணணும், நிறைய ஐடியாஸ் ஒன்றுச்சுன்னா கண்டிப்பாக என்னை காண்டாக்ட் பண்ணிக்கோங்க. நான் வந்து நிறையா அவைலபிளான இன்ஃபர்மேஷன் வந்து ப்ரொவைட் பண்ணுறேன். இந்த வீடியோ பற்றி தான் லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலை பார்த்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.